இப்போ என்னோட இசி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி ஒன்றும் இந்த தென் மாவட்டங்கள்லையும் குறிப்பாக எங்கள் தென்காசி மாவட்டத்தில் இல்லை. மாவட்டங்களில் தான் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இல்லாட்டி எங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபாரின்ல தான் இருக்குது. எங்களுக்கு ஏற்ற எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டுக்கு ஏற்ற கம்பெனிஸ் வந்து இப்போ வரும். இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப இதாக போயிட்டு இருக்கிறது வந்து செமிகண்டக்டர் பேஸ்டு இது. அது வந்து உலக அளவில் செமிகண்டக்டர் வந்து இப்போ இம்பார்ட்டண்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரிலேட்டடாக எங்கள் மாவட்டத்துக்கு ஒரு கம்பெனி வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் அரசாங்கத்திற்கு. மேலும் வந்து எங்களுக்கு வந்து தென்காசி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் கிடையாது, வளர்ந்து வர மாவட்டம். அதற்கு முக்கியமாக தேவை கல்வி. கல்வியை வந்து அரசாங்கம் தரமானதாக கொடுக்கணும். இலவசங்கள் எங்களுக்கு வேண்டாம். கல்வியை மட்டும் எங்களுக்கு கல்வி அறிவை மட்டும் கொடுத்தால் மட்டும் நாங்கள் எங்களது மாவட்டத்தை உயர்த்தி காட்டுவோம். மேலும் எங்கள் மாவட்டத்தில் வந்து மருத்துவ கல்லூரி இல்லை, மருத்துவமனை இருக்கிறது, ஆனால் போதிய அளவு மருத்துவர்கள் இல்லை. எங்களுக்கு ஏதேனும் அவசர உதவிகள் என்றாலும் நாங்கள் திருநெல்வேலி, நாகர்கோவில் போன்ற மாவட்டங்களுக்கு தான் செல்ல வேண்டும். அதனால் எங்கள் மாவட்டத்திற்கு ஒரு தரமான மருத்துவமனை வேண்டும் என்றும் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்கிறேன். உனக்கு அக்கா, தம்பி, தங்கச்சி அந்த மாதிரிலாம் யாரா இருக்காங்க? எனக்கு சகோதரர் இருக்காரு. அவர் பொறியியல் சிவில் படிச்சுட்டு ஊர்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேலை வாய்ப்பு வந்து தென் மாவட்டங்களில் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இல்லாட்ட நாங்க வந்து மேக்சிமம் எங்க ஊர்ல வந்து ஃபாரினுக்கு தான் வேலைக்கு போறாங்க. தமிழ்நாட்டிலே அதற்கான வேலை வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கணும்ட்டு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். இந்த தமிழ்நாட்டுல தொழிற்சாலைகள் உங்களுக்கு அதிகமா தேவைப்படுது, இங்கே படிச்சு இங்கே வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. உயர்ந்த மாநிலமாக இந்தியாவிலே உயரும், இந்தியாவும் வல்லரசு நாடாக உயரும். ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா பேசுனீங்க. ரொம்ப அழகா பேசினாரு. குறிப்பா செமிகண்டக்டர் பத்தி பேசினாரு. செமிகண்டக்டர் சம்பந்தப்பட்ட தொழில் பூங்கா இதெல்லாமே கோவையில கொண்டு வரதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சில அதுக்கான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா சூலூர், அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லடம், இந்த மாதிரியான பகுதிகளில் அதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அதே உங்க தகவலுக்காக தெரியுது.